அவளுக்கு வேலை செய்யற வேலைக்காரி இல்ல நானு. இனிமே நைட் இந்த சமையல் சாப்பாடெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் பண்றேன் அத்தை. அத்தை, நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டிய எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. வேலைக்கு போறேன் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ற மருமக நான் இல்ல. சரியா பிளான் பண்ணிக்கிட்டா வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு கார்மெண்ட்ஸ் வேலையும் நான் பாத்துக்குவேன். ஒன்னும் கஷ்டம்லாம் இல்ல அத்தை. இனிமே நீங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கோங்க. நான் உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் செய். அவ்வளவுதானே அத்தை, இத பண்ணி எடுத்துட்டு வரேன். மகா, எனக்கு நவதானிய தோசைமா. சரிங்க மாமா. மா சொல்லு. ஒன்னும் இல்லம்மா, நீயும் மாப்பிளையும் வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேட்கதா கால் பண்ண. வந்துட்டோமா, இப்பதான் நாங்க வந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் சந்தோஷம்தாம்மா. ஆனா சந்தோஷமா இருக்கேன்னு மாத்திரை போடாம விட்டுறாத. மருந்து மாத்திரையெல்லாம் நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். மாத்திரை இருக்குல்லம்மா, அதை கேட்காம நான் வந்துட்டேன். இருக்குமா, நான் போட்டுக்கிறேம்மா. பிரச்சனை எதுவும் இல்லைன்னா நீயும் மாப்பிளையும் அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போங்கம்மா. மாப்பிள்ளை கிட்டையும் சொல்ல. நான் வைக்கிறேன், கண்டிப்பா சொல்றேம்மா. சரி, சப்பாத்தி செய்யணும். நான் அப்புறமா பேசவா? சரிம்மா சரி, நீ வேலையை பாரு, உடம்பே பாத்துக்கோ. இங்கேயும் சமையலை நீதான் செஞ்ச, ரொம்ப வேலையா இருக்குமே. அந்த வீட்டு மகளாவும் இந்த வீட்டு மருமகளாவும் எப்பவும் என் கடமையை நான் சரியா செய்யணும் இல்லம்மா. நான் செய்வேன். போன் வைக்கிறேன். சரி மகா.